லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 27 தொடக்கம் 31 முடிய. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திரும்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இப்புனிதமான தவக்காலத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமான தவக்காலத்திலே நாங்கள் ஏராளமான நற்சிந்தனைகளுக்கு செவிமடுக்கின்றோம். நாங்கள் ஆண்டவருடைய பேரிரக்கம், அவருடைய பரிவன்பு, அவருடைய அளவு கடந்த இரக்கம் என்றெல்லாம் நாங்கள் பலவற்றை பற்றி தியானித்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கின்றோம். அதிலும் விசேட விதமாக ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றையும் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் தரப்பட்டிருக்கின்றது என்றால், நாங்கள் எங்களுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து மனம் வருந்தி, மனம் திருந்தி ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக. நாங்கள் எங்கள் அயலவர்களோடும் ஆண்டவரோடும் இருக்கின்ற உறவை புதுப்பித்து கொண்டு, அந்த உறவிலே இருக்கின்ற விரிசல்களை சீர் செய்து கொண்டு நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புனிதமான காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதமான காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை பகுதி லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இறை வார்த்தை பகுதி. இந்த இறை வார்த்தை பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்ட விடயம் இயேசுவினுடைய போதனைகளின் சாராம்சம் என்று சொல்லலாம். இயேசுவினுடைய 3 வருட பகிரங்க பணிவாழ்விலே இயேசு ஏராளமான போதனைகளை மக்களுக்கு போதிக்கின்றார். அந்த போதனைகளிலே சிறப்பானதும் முதன்மையானதும் என்னவென்றால் இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை பகுதியாகும். உங்களை சபிப்போருக்காக செபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள், ஒருவர் உங்களுடைய வலக்கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டுங்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த வார்த்தைகள் வெறுமனே அர்த்தமற்ற வார்த்தைகளாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவால் மக்களுக்கு போதிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, மாறாக மிகவும் அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு அந்த அடிமைப்பட்ட நொறுங்குண்ட உள்ளத்தோடு பழிவாங்க வேண்டுமென்ற உள்ளத்தோடு இருந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து இயேசு கூறிய வார்த்தைகள் இது. இஸ்ரேல் மக்களுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, இஸ்ரேல் மக்கள் பல வல்லரசுகளினாலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆரம்பத்திலே எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். பின்னராக பபிலோனியர்கள், அசீரியர்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள் என்று பல வெளிநாட்டு அரசுகளினாலே அடக்கி ஆளப்பட்டவர்கள். இயேசுவினுடைய காலத்திலும் ரோமியர்களுடைய ஆட்சியிலே இந்த இஸ்ரேல் மக்கள், ஜூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே ரோமியர்கள் இஸ்ரேல் மக்களை பலவாறு துன்பப்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய வளங்களை எல்லாம் சுரண்டுகின்றார்கள், அவர்களுடைய உரிமைகளை மறக்கின்றார்கள். இந்த ஒரு பின்னணியிலே இஸ்ரேலில் நாங்கள் பார்க்கின்றோம், பல ஜூதர்கள் சிறு சிறு குழுக்களாக அமைத்து இந்த ரோமியர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுகின்றார்கள். இயேசுவினுடைய காலத்திலும் இதற்கு உதாரணமாக பலரை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஜூதாஸ் எசேக்கியா என்கின்ற ஒரு ஜூதன் தன்னுடைய தலைமையிலே ஒரு சிறு படையை திரட்டி ரோமியர்களுக்கு எதிராக போர் புரிந்தான். அந்த வேளையிலே இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ரோமியர்கள் 2000 ஜூதர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். இவ்வாறு கனத்த இதயத்தோடும் பழிவாங்க வேண்டும் என்ற அந்த மனநிலையோடும் இருந்த இந்த ஜூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், ஒருவர் உங்களுடைய வலக்கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டுங்கள் என்று.
அவர்களால் சிறிதும் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்களால் சிறிதும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மெஸ்ஸியா எங்களுக்கு விடுதலை தருவார், மெஸ்ஸியா ரோமியருடைய ஆட்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவார் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்வது இந்த இஸ்ரேல் மக்களினாலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் மெஸ்ஸியாவிற்காக எதிர்பார்த்திருந்தார்கள். எப்படியான மெஸ்ஸியா என்றால், இந்த மெஸ்ஸியா ரோமியர்களோடு போரிட்டு தங்களுக்கு விடுதலை தருவார் என்கின்ற அந்த மனநிலையோடு அந்த மெஸ்ஸியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய மெஸ்ஸியா வந்து மக்களுக்கு சொல்கின்றார், உங்கள் பகைவரை மன்னியுங்கள், உங்களை சபிப்போருக்காக செபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் இந்த வார்த்தைகளை பார்ப்போமாயின் இவை எங்களுக்கு மடமையாகத்தான் தெரியும். இந்த வார்த்தைகளின்படி இந்த நவீன உலகிலே, இந்த விமர்சன உலகிலே நாங்கள் வாழ்வோமாயின் எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவார்கள் மடையர்கள் என்று சொல்லுவார்கள், எங்களை பார்த்து பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்லுவார்கள், எங்களை பார்த்து ஏமாளிகள் கோமாளிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஆண்டவருடைய உயிருள்ள ஆற்றல் வாய்ந்த இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக்குகின்ற போது நாங்கள் இறை தன்மையிலே பங்கெடுக்கின்ற மக்களாக மாறுவோம். இந்த பல அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கின்ற போது நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற போது நாங்கள் இறைவனாக மாறுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பல தடவைகளிலே நாங்கள் மன்னிப்பதினாலே நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாகின்றோம், இறைவனுடைய சாயலில் எங்களை வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த மன்னிப்பின் மாண்பு, அந்த மன்னிப்பின் மகத்துவம் என்பது உண்மையிலே இறைவனோடு தொடர்பு பட்டது. நாங்கள் மற்றவர்களை, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கின்ற போது நாங்கள் இறை தன்மையிலே பங்கெடுக்கின்றோம். அன்பிக சகோதரங்களே, இன்றைய இந்த இறைவார்த்தை பகுதியின் இறுதி பகுதியிலே நாங்கள் பார்த்தோம், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அன்பிக சகோதரங்களே, இந்த ஜூதர்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் பல வெளிநாட்டு அரசுகளினாலே அடிமைப்படுத்தப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த சமூகத்திலே இருந்த சிறுபான்மையினமான சமாரியர்கள், ஏனைய பிற இனத்தவர்களை அவர்கள் அடக்கி ஆண்டார்கள். அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் கொடுக்க மறுத்தார்கள். சமூகத்திலே அவர்கள் தீட்டானவர்கள் என்று சொல்லி அவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார்கள். இப்படியான ஒரு வேளையில் தான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீங்கள் ரோமியர்களிடமிருந்து சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய சக நண்பர்களுக்கு, உங்களுடைய சமூகத்திலே வாழுகின்ற சக அயலவர்களுக்கு நீங்கள் அந்த உரிமையை கொடுக்க மறுக்கின்றீர்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பிக சகோதரங்களே, ஆகவே நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றோம், பலவீனர்களாக இருக்கின்றோம், இயலாமைகளோடும் பலவீனங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் என்கின்ற நாங்கள் எப்பொழுதும் பிழைகள் விடலாம், எப்பொழுதும் தவறு செய்யலாம். ஆகவே நாங்கள் எந்த வேளையிலும் நாங்கள் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பவர்களாகவும், ஆண்டவரிடம், குறிப்பாக ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக இருக்கின்றோம், மன்னிப்பை கேட்கின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டுமென்றால், நாங்கள் மற்றவர்களிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டுமென்றால் முதலிலே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். நாங்கள் மற்றவர்களை மன்னித்து வாழுகின்ற போது உண்மையாகவே இயேசுவும் கடவுளும் எங்களை மன்னிப்பார். நாங்களும் இறைவனிடமிருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், எங்களுடைய அயலவர்களிடமிருந்தும் அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த தவக்காலத்திலே, இந்த புனிதமான தவக்காலத்திலே இந்த மன்னிப்பு என்கின்ற இந்த புண்ணியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்றும், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அயலவர்கள் செய்த சிறு சிறு குற்றங்களை நாங்கள் மன்னித்து அவர்களுக்கும் இந்த கிறிஸ்துவினுடைய இந்த ஒளி சென்றடைய நாங்களும் கிறிஸ்துவின் ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக மாறுவோம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.